குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக தெளிவாக பார்த்துடலாம். இந்த மாத துவக்கத்தில் மீன ராசிக்கு என்ன கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன், ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழலாக தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். ஒரு 6ஆம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறைவது நன்மையான்னு கேட்டுட்டா கண்டிப்பாக நன்மை தான். சூரியன் மறைவால் ஏற்படக்கூடிய பலவிதமான மாற்றங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இரண்டாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 4-7க்கு அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த மாத துவக்கத்தில் மாசி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 19/2/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார். 4-7க்கு அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிறது எவ்வளவு நன்மை எவ்வளவு தீமை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே அந்த புதன் 12ஆம் பாவத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறது கிடையாதுங்க. மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7/3/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே அவர் வந்துடுறார். ராசிக்குள்ள புதன் திக்பலம் அடையக்கூடிய அமைப்பு. மற்ற ராசி லக்னங்களுக்கு தான் புதன் நீச்சம். உங்களுடைய ராசிக்குள்ள புதன் அவர் திக்பலம் அடைகிறார், பலம் அடைகிறார். நீசங்கிறத தாண்டி அங்கே பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் புதனுக்கு ஏற்படுகிறது. ஸோ அதனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இரண்டாவதா சுக்கிர பகவான் 3-8க்கு அதிபதி. உங்க ராசிக்கு கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 3ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது ஒரு உபஜெய ஸ்தானாதிபதி, இன்னொரு உபஜெய ஸ்தானத்தில். ஸோ இதன் மூலமாக நன்மைகளா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மை உண்டு. இந்த மாத துவக்கத்திலிருந்து முதல் 24 நாட்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பின்பு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசிக்குள்ள சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். எப்படின்னா மாசி மாதம் 24ஆம் தேதி 7/3/2024 அன்னைக்கு. ஸோ இதுதான் மீன ராசிக்கான கிரக பயிற்சிகள். ஸோ இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சார் இது வெறும் கோச்சார பலன் தானே, இதனால் எப்படி வாழ்வியல் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். கோச்சாரமும் தசாபுத்தியும் இணையாமல் ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான மாற்றங்களும் நடப்பதில்லை. இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை அது. கோச்சாரத்தை பார்க்கணுமானா கண்டிப்பாக பார்க்கணும். சில ஏற்ற இறக்கங்கள் கோச்சாரத்தின் மூலமாகவும் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளை பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு கிரகமாக பலன் சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது பூர்ணமாக உங்களுக்கு நடக்கும். அப்படி தசாபுத்தி அந்தரங்களில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்காமல் இருந்தாலும் இந்த பலன் நடக்கும். அப்போ தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் அந்த பலனினுடைய வீரியம் குறைவாக இருக்கும். தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் பலனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நோயை எதிர்ப்பை கடனை கொடுக்கணும், அதே போல் வேலையை கொடுக்கணும். ஸோ அந்த அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில். இது நல்லதா சார்னா பல விஷயங்களுக்கு நன்மை, சில விஷயங்களுக்கு தீமை. கடன் நிவர்த்தி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். சில நபர்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளால் பார்க்க முடியும். வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நல்ல நிவர்த்திக்கு வருவதற்குண்டான ஒரு சூழல் சொல்லுது. அதாவது வீட்டிலே இருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றதோட 2-3 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். அதற்கு பின்பு உடல்நிலை தேறி வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது.
வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத அலைச்சல், செலவுகள், சில நபர்களுக்கு இருந்த இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலத்தை கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகப்படியான அலைச்சல் உண்டு. தாய்மாமன் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக காட்டப்படுகிறது. கண்டிப்பாக இந்த காலகட்டம் அரசாங்க ஊழியர்கள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் உங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் தந்தை மாமனார் அப்படிங்கிற உறவுகிட்டையும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பழக வேண்டாம். கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமல் இருங்க. இல்லைன்னா அரசாங்க வழி அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக அரசு தண்டனை வருவதற்கோ தேவையில்லாத குற்றத்தை நம்ம உங்கள் தலையில் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கவனம். தந்தை வழியோ மாமனார் வழியோ தேவையில்லாத செலவுகள் அலைச்சல் தான் வரும். மற்றபடி பெருசாக ஒன்றும் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லலை. பகல் நேரங்களில் தூங்க விரும்புவீங்க. பகல் நேரங்களில் சுறுசுறுப்பு இல்லாமல் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் 12 மறைகிறது இந்த ஒரு சின்ன பாதிப்புன்னு சொல்லுது. நிறைய பேருக்கு கண் சம்பந்தமான ரோகங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா ஒரு ரோகாதிபதி. ஆனால் அந்த ரோகங்கள் கொஞ்சம் படுத்தி எடுத்து அதுக்கப்புறம் நல்ல ரிலீஸை கொடுத்துட்டு போயிடும். சரிங்களா? ஐயோ படுத்துதே அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல ரிலீஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலையும் சொல்லுது. கவலை வேண்டாம். லாபம் நினச்சி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே கடைசியில் நஷ்டமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் முன் அனுபவம் இல்லாத விஷயங்களுக்குள்ள உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க. பணத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா காலம், உங்களுடைய டைம். தேவையில்லாத விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நேரத்தையும் சரி பணத்தையும் சரி. அது கடைசியில் விரயத்தில் தான் போய் முடியும். லாபம் நினச்சி எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது அலைச்சலை மட்டும்தான் தரும். கவனம். ஏன்னா சில கோச்சார அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருட கிரகங்கள் கொஞ்சம் பக்கபலமாக இருந்ததுன்னா எல்லாமே நல்ல மாறுதல்களை சொல்ல முடியும். 7.5 சனியில் முதல் பகுதியில் இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் விரயச்சனியில் இருக்கீங்க. கூடவே ராசிக்குள்ளேயே ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது. இந்த 3 கிரகங்களை தாண்டி நன்மை தரக்கூடிய அமைப்பில் வேறு ஏதாவது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு. ஒரே ஒரு கிரகம் மட்டும் உங்களை முழுமையாக ஆதரவு செய்யுது. அது என்ன கிரகம் அப்படின்னு இந்த பதிவில் பார்த்துருவோம். அடுத்து சூரியனுக்கு அடுத்து அந்த கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முழு ஆதரவு அந்த கிரகத்தின் மூலமாக தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ஸோ அப்போ சூரியன் 12 மறைகிறது உங்களுக்கு நன்மையா சார்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. கடன் அடைக்கலாம், எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம், நோயிலிருந்து கஷ்டமான உடல் தொந்தரவுகளை தாண்டி அதற்கு பின்பு நோயிலிருந்து விடுதலை அடையலாம். ஒரு உடல் தேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தேடி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இந்த 3 விஷயம் நல்லது. மற்றபடி செலவுகளை குறைச்சிக்கணும், அலைச்சலை குறைச்சிக்கணும். வேலையில் துன்பங்களும் டென்ஷனும் ப்ரெஷரும் இருக்கிறத நம்மளால் தவிர்க்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழல். மனசு ஒரு நிலைப்படாத ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தான் இந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே. மனசை நேர்கோட்டில் வைக்கணும் அப்படின்னா தயவு செய்து துர்க்கை அம்மன் வழிபாடும் கணபதி வழிபாடும் செய்துட்டு வர்றது மனம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டில் இருக்கிறதுக்குண்டான சூழல்களை ஏற்படுத்தி தரும். இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த மாதம் மட்டும் கிடையாது, எல்லா மாதங்களும் செய்துட்டு வாங்க. ஏன்னா மனம் ஒரு நிலைப்படாது. நான் சொல்கிறது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு தெளிவாக புரியும். பதட்டம், தேவையில்லாத பயம், இதுதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. இல்லை சூரியனும் 12 மறையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழலை தான் சொல்லுது. எடுத்தது எல்லாமே நெகட்டிவாக சொல்லிருக்கோம். ஏன்னா வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா? இந்த மாதிரி அமைப்புகளால் இருக்குது. கவனமாக இருங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே பகுதி நம்ம ஜெயிச்சிட்டோங்க. வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதிர்பாராத விதமாக நடக்கிறதுக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும்போது அதை எப்படி நம்மளுக்கு லாபகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவோடு நம்ம செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடுத்து உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆதரவு தரக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 2-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் முழுக்க ஆதரவு தர்றாரு. செவ்வாய் உங்கள் ராசிக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய கிரகம். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. இவர் தான் மன தைரியத்தை,
அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமையை, அந்த சக்தியை உங்களுக்கு தர்றாருங்க. எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாரு. மறைமுக எதிர்ப்புகளையும் இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை அந்த செவ்வாய் உங்களுக்கு தர்றாரு. யாரெல்லாம் நம்மளுக்கு மறைமுகமா எதிர்ப்பா செயல்பட்டு இருந்தாங்க, யாருகிட்டையெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டம் செவ்வாய் உங்களுக்கு உணர்த்துவார். ஆனா இவங்க நம்மளுக்கு மறைமுகமா இருந்து எதிர்ப்பா செயல்பட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது மனசு வருத்தப்படும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தெரியும் போது கொஞ்சம் வருத்தம் இருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் உஷாரா இருந்துக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செய்வீங்க இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அது அந்த ஒரு வேலையை அந்த செவ்வாய் உங்களுக்கு செய்வாருங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு சூழலா இருக்குது. குழந்தைகள் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது. வேலையில வெளியூர் வெளிமாநிலத்தில் உங்க குழந்தைகள் இருக்குன்னா நல்ல சம்பாதிக்க வைக்கக்கூடிய வேலையை இந்த செவ்வாய் செய்வார். அதன் மூலமா உங்களுக்கும் பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த தகராறுகள் படிப்படியாக குறையும். நிலம், வீடு, சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அது வாங்கணும் பிடிக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தாலோ அது உங்களுடைய குடும்பத்து நபர்களின் மூலமாக நடக்கும். இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதுவரை செய்த நல்ல கர்மாக்களின் பலனாக இந்த காலகட்டம் தடைபட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு லாபகமாக மாற்றி அதை செய்து காட்டக்கூடிய ஒரு சூழலை, அந்த வல்லமையை செவ்வாய் உங்களுக்கு தருவார். செவ்வாய் 11 இருக்கிறது நல்லது. எல்லா விதத்திலையும் ஒரு நன்மை தான், தொந்தரவை சொல்லல. சகோதர வழி ஆதரவு, அவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். சித்தப்பா, மூத்த சகோதரன், இவர்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இரண்டாவதா சித்தப்பாவுக்கு சின்ன உடல் தொந்தரவுகளும் அவர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளும், வண்டி வாகனத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூத்த சகோதரத்துக்கு அதே அமைப்பு தான். பாலிய நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இந்த காலகட்டம் மாறி நிற்பார்கள் அப்படிங்கிறதும் மாற்றமில்லை. அவர்களுடைய பொருளோ பணமோ இல்லை அறிவோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்புல வந்து நிற்கும். ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்கிறார். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மாறும். ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வீங்க, தவிர்த்துருவீங்க, மேக்ஸிமம் தவிர்த்துருவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். செவ்வாயினுடைய பலத்தால தான் இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதானே ஏங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த செவ்வாயினுடைய பலத்தால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காரியம் அப்படிங்கிறது நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் உங்கள் மேல் இருந்த சுமை குறைவதை உங்களால் உணர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4-7க்கு அதிபதி, வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய கிரகம். அவர் போய் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் முதல் 7 நாட்கள். இப்போ கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படும். அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புது மாற்றங்களும் அவர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிலம், வீடு, வண்டி, வாகனம் சொந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கிறதுக்குண்டான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு. தாயார் உதவிகள் கிடைக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் முதல் 7 நாட்கள் நடக்கும். அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த புதன் ஏற்படுத்தி தருகிறார். வாழ்க்கை துணையின் பேரில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உண்டு. அவர்களுக்கு சற்று உடல்நல குறைபாடுகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் இந்த புதன் ஏற்படுத்தி தருவார். அதனால அவங்களுக்கு உடல்நல சரியில்லைன்னா அப்புறம் யாரும் செலவு பண்றது? நீங்க தானே பார்த்துக்கணும். அதனால சின்ன மன உளைச்சலும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். வாகன பழுது நீக்குவதற்குண்டான ஒரு காலகட்டம். வாகனத்தில் ஏதாவது தொந்தரவுகள் வந்துட்டே இருக்கும், அதை சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த வாகன பழுதை சரி பண்றதுக்குண்டான வேலைகளை இந்த காலகட்டம் செய்வீங்க. ரெண்டாவதா வீட்டில் ஏதாவது மராமத்து பணிகள் செய்கிறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு செயல்முறையாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக
மாற்றிக்கிறதுக்காக சில உணவு பழக்க வழக்கங்களையும் அதற்காக சில அத்தியாவசிய செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழலை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார். இது எப்ப இருந்து எப்பன்னா 19/2/2024 7/3/2024 வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புதன் என்ன பண்றாரு, உங்க ராசிக்குள்ளேயே வர்றார், ராசிக்குள்ள திக்பலம் அடைகிறார். கடைசி அந்த 8 நாட்கள் என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், சலிப்புகள், சங்கடங்கள், புரிதல் இல்லாத தன்மை நீங்குவதற்குண்டான வேலையை அந்த புதன் செய்வார். நீங்குவதற்குண்டான வேலையை கண்டிப்பா செய்வார். ஒரு நல்ல புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது இப்போதான் வரும். அதை உருவாக்கி தெரிஞ்சவன் கில்லாடி. நீங்கள் உருவாக்க தெரிஞ்சிடும், அதை செய்வீங்க, ஜெயிச்சிருவீங்க. அந்த விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும். தாயாரனுடைய ஆதரவு இந்த மாத இறுதியில் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. அவர்கள் மூலமாக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், இந்த பிரச்சனைகள் தீரப்போது. நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே வர்றதுக்குண்டான வேலையை அந்த புதன் செஞ்சிடுவார். படிப்பில் நல்ல ஒரு தேர்ச்சி, ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு அரை மணி நேரம் படித்தாலும் படித்தது அப்படியே மைண்ட்லேயே நிற்கும். அப்படியே எக்ஸாம் எழுதுறவங்க பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சில பேரெல்லாம் 3 நாள் படித்தும் மார்க் வாங்க முடியாத மார்க்கை ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில் ஒரு புக்கு ரிவைஸ் போய் மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டேலண்ட்டு, அந்த மாதிரியான ஒரு ஞாபக சக்தி இந்த மாத இறுதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்படி ஒரு நல்ல அமைப்பு இந்த புதன் நாளை ஏற்பட போகுது அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3/8க்கு அதிபதி, ராசிக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதி 11ஆம் பாவத்தில். பட்ட கஷ்டம், நஷ்டம், அவமானம், தலைகுனிவு எல்லாமே இறுதியில் உங்களுக்கு லாபமாக மாறும். எவ்வளவு சங்கடங்கள், சலிப்புகள் என்ன வந்தாலும் கடைசியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை அங்கே நடந்துடும். ஜெயிச்சிருவீங்க சார். நான் அதிகப்படியான மன அழுத்தமும் சங்கடங்களும் மன உளைச்சலும் பார்க்கத்தான் வேணும், இதில் மாற்றம் இல்லை. ஆனால் வெற்றி உண்டு. உங்களுடைய லாபத்தை எதிர்நோக்கி முக்கிய மாற்றங்களை செய்வீர்கள். அதற்கு ஒரு பெண்ணின் உதவி கிடைக்கும். அதற்கு ஒரு பெண்ணின் உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களை இந்த காலகட்டம் சொல்கிறது. அடுத்ததா அந்த சுக்கிரன் 12ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது தொழில் ரீதியாக சில இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழலை அந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது. மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வருவதை சுட்டி காட்டுகிறது. மனைவிக்கு மருத்துவ செலவுகள் வருவதை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இப்படின்னு தட்டிக்கிட்டி முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உண்டான விஷயங்களை லாபமாக முடிச்சுக்கிறதுக்கு உண்டான வழியை செய்திருவீங்க. பெண்ணினுடைய உதவி கிடைக்கும். அதை இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும், இதில் மாற்றம் இல்லை. என்னதான் கோச்சார கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் வருட கிரகங்களான ராகு, சனி இந்த 2 பேருமே ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. தொழிலையும் திருமண வாழ்க்கையிலையும் அதிகப்படியான பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்டு தான் இருக்குது. இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாது. நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. நிறைய பொருள் செலவு, தொழில் அலைச்சல், ஒரு புரிதல் இல்லாத தாம்பத்திய வாழ்க்கை இப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி சார் மாற்றிக்கிறது, பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா சிம்பிள். ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்யலாம். மாத துவக்கத்திலையும் நீங்கள் பிறந்த கிழமை என்றும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தென்றும் இந்த வழிபாடை செய்துட்டு வரலாம். 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. முருகனுக்கு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க, திருநீர் அபிஷேகத்துக்காக. முழுமையாக முருகப்பெருமானை நம்புங்க. நல்ல மாற்றம், வெற்றிக்கான ஒரு அறிகுறி இந்த மாதம் உங்களுக்கு தென்படும். மேலும் மீனராசி மீனலக்ன நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அடையணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.